இன்றைக்கான இருப்பியல் வாஸ்து தகவல் அப்படின்னு பேசும்போது லெவல் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டை சுற்றி லெவல் அதை வந்து எப்படி வந்து நம்ம கொடுக்கணும், மேடு பள்ளம் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத வச்சு தான் பேச போகிறோம். நம்ம இருப்பியல் வாஸ்துன்னு பேசும்போது இந்த சப்ஜெக்ட் இயங்குறது எல்லாமே மேடு பள்ளங்களை மையமாக வச்சு தான் செயல்படுது. சூரிய வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் இங்கே வேலையே கிடையாது. இல்லை நீங்கள் வடக்கு பக்கம் ஜன்னல் கொடுத்தீங்களா, கிழக்கு பக்கம் ஜன்னல் கொடுத்தீங்களா, இந்த ஜன்னலுக்கு சப்ஜெக்ட் இல்லை, மேடு பள்ளம் தான் சப்ஜெக்ட். ப்ளஸ் எந்த பக்கம் வெயிட் இருக்குது, எந்த பக்கம் வெயிட் இல்லை அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் ஒர்க் ஆகுது. அது எதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, இப்போ வடகிழக்கில் மாடிப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காமனாக வாஸ்துவில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் பள்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த மேடு பள்ளங்கள் மையமாக வச்சு தான் அந்த சப்ஜெக்ட் இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த லெவல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்து இந்த இடத்துல பண்ணணும். இந்த வீட்டுடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது 27க்கு 27 அப்படிங்கிற மாதிரி சைஸ் வந்து ப்ளஸ் கூடுதலாக நீங்கள் எந்த டைரக்ஷன் பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல லெவல் இது மாதிரியான ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பண்ணணும். அந்த இடத்துல வடகிழக்கு அப்படிங்கிறது 0 லெவலில் இருக்கணும். 0 லெவல் அப்படின்னு சொல்லுறது நார்மல் நீங்கள் சைட்டில் என்ன லெவல் இருக்கோ அது மாதிரி நீங்கள் லெவல் வச்சுக்கலாம். ப்ளஸ் கூடுதலாக வடமேற்கு 1 லெவல் இருக்கணும். வடமேற்குங்கிறது எவ்வளோ அடி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அந்த இடத்துல அதில் வடக்கு வடமேற்கு எவ்வளோக்குள்ளே இருக்குது, மேற்கு வடமேற்கு எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இடத்துல நார்த் நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சிருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் ஈஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சிருக்கு. அந்த ஏரியாவுக்குள்ளே பள்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்துன்னா ரொம்ப மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நார்த்து பக்கம் பள்ளம் வரும்னா சவுத்து பக்கத்தோட கம்பேரிஷன் வச்சுருக்கு. அப்போ சவுத்து ஆட்டோமேட்டிக்காக மேடாயிரும், நார்த்து பள்ளமாயிரும். ஈஸ்ட் நெகட்டிவ் பாசிட்டிவில் அதில் பள்ளம் வந்துச்சுன்னா அது வெஸ்ட் பக்கத்தோட கம்பேரிஷன் வச்சுருக்கும். அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டு உச்சமாக இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்னா பள்ளம் வரும்போது அந்த இடத்துல ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுடைய வளர்ச்சி, குறிப்பாக முதல் பையன், வீட்டுடைய தலைவர், அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம். ப்ளஸ் கூடுதலாக நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற வீட்டுடைய தலைவி, முதல் மகள், அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்கும்போது ஒரு பள்ளம் போன்ற விஷயம் வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடுதலாக ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டில் பள்ளம் வரும்போது அவங்களுடைய எஃபர்ட் ஃப்ரம் இன்கம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த தொழிலின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது தான் கிழக்கு வடகிழக்கு அதனுடைய நிலை சொல்கிற இடம். அப்போ அந்த இடத்துல பள்ளம் போன்ற விஷயம் வரும்போது அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நார்த் ஈஸ்ட்டுங்கிறது அசட் ஃப்ரம் இன்கம், ஒரு சொத்து வந்து சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சொல்கிறது தான் நார்த் ஈஸ்ட். கம்பேரிசன் நார்த் வெஸ்ட்டோட வச்சுருக்கு வந்து. அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கும்போது வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது 0 லெவல் அப்படின்னு வந்து காமிச்சிருக்கோம். வடமேற்கு அப்படிங்கிறது 1 லெவல் அப்படின்னு காமிச்சிருக்கு. இப்போ வடமேற்கை விட தென்கிழக்கு அப்படிங்கிறது ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படிங்க நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 அடி 10 இன்ச்சு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அதை வந்து 2 லெவலாக காமிச்சிருப்பேன். இப்போ வடமேற்கை விட தென்கிழக்கு பகுதி, நார்த் வெஸ்ட்டை விட சவுத் ஈஸ்ட்டுங்கிறது மேடாக இருக்கணும். அதனால தான் 2 லெவல் அப்படின்னு காமிச்சிருக்கேன், 2 லெவல்னு போட்டு. அதற்கு அடுத்ததாக சவுத் ஈஸ்ட்டை விட சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது 3 லெவல் அப்படின்னு காமிச்சிருக்கோம். நம்ம பொதுவாக மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் மேடாக இருக்கணும், வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் தாழ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இந்த இருப்பியல் சப்ஜெக்ட் கிடையாது. அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் வச்சுருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து ஒரு ஸ்கொயர் சைட். இது வந்து இப்போ இந்த இடத்துல நார்த் வந்து ட்ரூ நார்த்தாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி லெவல் இவ்வளோ ஏரியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம பிரித்து பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த இடத்துல நார்த் வந்து ரைட்டு டிவியேஷனாக இருக்குது, ஒரு 10 டிகிரி டிவியேஷனாக அந்த இடத்துல அந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்லாம் மாறும். அதே மாதிரி லெஃப்ட் திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி நார்த் சவுத் ஈஸ்ட்லாம் மாறும். லெவல் வந்து ஒன்று தான். வடகிழக்கு 0 லெவல், வடமேற்கு 1 லெவல், தென்கிழக்கு 2 லெவல், தென்மேற்கு 3 லெவல். இதுதான் ஃபார்மேட்டு. ஆனால் எவ்வளோ அந்த ஃபீட்டுக்குள்ளே எவ்வளோ அடிக்குள்ளே அந்த வடமேற்கு பகுதி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது பேப்பர் ஒர்க் இது மாதிரி அந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் ரெஃபரன்ஸ் வச்சு மெஷர்மெண்ட்டில் அப்ளை பண்ணும்போது தான் நார்த் வெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ பகுதி இருக்குது, சவுத் ஈஸ்ட்டுங்கிறது எவ்வளோ அடிக்குள்ளே இருக்குது, சவுத் வெஸ்ட்டுங்க எவ்வளோ அடிக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல அந்த மேடு பள்ளத்தை லெவலில் கொடுத்து அதில் உச்சம் பண்ணும்போது சிறந்த பலனை பெற முடியும் நண்பர்களே. அப்போ அந்த லெவலுக்கான ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பேசியிருக்கோம் நண்பர்களே. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரியான அந்த ஒர்க் பண்ணும்போது லெவலில் சைட்டு நீங்கள் வந்து லெவல் கொடுக்கும்போது இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல அவுட்புட் கிடைக்கும் நண்பர்களே.